வனவாச காலத்தின் போது பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வசித்தனர். அப்பொழுது தினமும் உறங்கும் வேளையில் ஐவரில் ஒருவர் மட்டும் விழித்திருந்து காவல் காப்பது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் இரவு மற்ற சகோதரர்கள் உறங்கிக் கொண்டிருக்க அன்றைய தினம் பீமனின் முறை என்பதால் அவர் விழித்திருந்து காவல் காத்தார். அச்சமயம் மனித வாடையை உணர்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் பீமனை கண்டதும் தனது சகோதரி இடும்பியை அழைத்து பீமனை எப்படியாவது கவர்ந்து அழைத்து வந்தால் இருவரும் உணவாக உண்ணலாம் என்று கூறினான். இடும்பியும் தன் சகோதரன் பேச்சை கேட்டு ஒரு அழகிய தேவதை போல் உருவெடுத்து பீமன் முன் வந்து நின்றாள். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. வலிமைக்கும் பலத்திற்கும் பேர் பெற்ற பீமனை அருகில் கண்டதும் வசீகரிக்கப்பட்ட இடும்பி பீமன் மீது காதல் வயப்பட்டார். அடுத்த நிமிடமே தன் அன்புக்குரியவர் முன் பொய்யான தோற்றத்தில் இருப்பது தவறு என்று உணர்ந்து தான் ஒரு அரக்கி என்பதையும் இங்கு வந்ததற்கான காரணம் அனைத்தையும் கூறிவிட்டார். அதை கேட்டதும் இடும்பன் மீது கடும் கோபம் கொண்டு அவனுடன் சண்டையிட்டார். அந்த சண்டையில் இடும்பன் மடிந்து விடவே ஆதரவின்றி இருந்த இடும்பி தனது அன்பை ஏற்றுக்கொள்ளுமாறு பீமனிடம் மன்றாடினான். பீமனும் வனவாசம் முடிந்த பிறகு உன்னை என்னுடன் நாட்டுக்கு அழைத்துச் செல்ல முடியாது என்கிற நிபந்தனையுடன் இடும்பியை மனம் முடிக்க இருவருக்கும் கடோத்கஜன் என்கிற மகன் பிறந்தான். இடும்பி நினைத்திருந்தால் பீமனுடன் நடந்த திருமணத்தை உலகிற்கு கூறி அஸ்தினாபுரத்திற்கே மகாராணி ஆகியிருக்க முடியும். ஆனால் அவள் காட்டில் வாழ்வதையே விரும்பி ஏற்றுக்கொண்டாள். தன் மகன் கடோத்கஜனை பீமனை போலவே மிகச்சிறந்த வீரனாகவும் நேர்மையாளனாகவும் கிருஷ்ண பக்தனாகவும் வளர்த்தெடுத்தாள். இடும்பியால் காட்டில் வளர்க்கப்பட்ட இந்த கடோத்கஜன் தான் பின்னர் குருஷேத்திர போரில் தனது தந்தை பீமனுக்கு பக்கபலமாக இருந்து பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களை வெற்றி கொள்ள ஒரு முக்கிய பங்கு வகித்தார்.